வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாழ்க்கை தத்துவம். ஒரு யோகியிடம் அவரது சீடர்கள் வாழ்க்கை தத்துவம் பற்றி அறிந்து கொள்ள நினைத்தார்கள். எவ்வளவு கேட்டும் அவர் அது பற்றி ஒன்றும் பேசவில்லை. ஆனால் சாகும் தருவாயில் இருந்தபோது யோகி தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் கேட்ட வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்க நினைத்தார். எல்லா சீடர்களையும் அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு தன்னுடைய பொக்கவாயை திறந்து காண்பித்து வாழ்க்கை தத்துவம் இதுதான் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரே ஒரு சீடன் மட்டும் வாய்க்குள் அப்படி என்ன வாழ்க்கை தத்துவம் இருந்துவிடப் போகிறது என்று குழம்பினார். மெதுவாக குருவிடமே உங்கள் வாயை திறந்து காண்பித்து அனுப்பிவிட்டீர்கள், அதற்கு என்ன பொருள் என்று கேட்டார். அதற்கு குரு சீடனை பார்த்து கேட்டார், என் வாய்க்குள்ளே என்ன இருந்தது? நாக்கும் உள்நாக்கும் இருந்தது. பல் இருந்ததா? இல்லை. அதுதான் வாழ்க்கை. வன்மையானது அழியும், மென்மையானது வாழும். பெரும் புயலில் கடினமான மரம் மாய்கிறது, ஆனால் மெல்லிய நாணலோ வளைந்து கொடுத்து மீள்கிறது. கடுமையானது துன்பத்தையும் மென்மையானது மகிழ்வையும் தரும் என்றார். இதைத்தான் நம்ம கண்ணதாசன் அவர்கள் ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் வாழ்க்கை தத்துவம். நன்றி, வணக்கம்.